எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த 21 நாள் ப்ரோக்ராம்ல 4வது நாளா இருக்கோம். நம்ம நேத்து 2 விஷயங்கள் பார்த்தோம். தியானத்துக்கு முன்னாடி ஒரு தியானம், எந்த ஒரு தியானத்தை நீங்க எடுத்துக்கினாலும் அதோட செயல்முறையில 4 விஷயங்கள் இருக்கணும். கரெக்டான தியானம் ஒண்ணு பார்த்தோம். 2வது அந்த தியானம் நம்மளோட அறிவாற்றல், நம்மளோட ஞானத்தை அதிகமாக்குற மாதிரி இருக்கணும். 3வது அந்த தியானத்தால நமக்கு அவேர்னஸ், அதாவது விழிப்புணர்வு. நம்ம என்ன பேசுறோம், நம்ம நம்ம விழிப்புணர்வு நம்ம உடல் மேல விழிப்புணர்வு, நமக்கு எது ஒத்துக்குது ஒத்துக்கல, இது நமக்கு எப்படி நான் யோசிக்கிறேன், எப்படி யோசிக்கிறேன், மனதளவுல ஒரு சூழ்நிலையில விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லிட்டு விழிப்புணர்வு இருக்கணும். 4வது
நம்ம பார்த்தது வந்து வில் பவர், அதாவது ஆன்ம சக்தி. இந்த இந்த நாள்ல வந்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அவேர்னஸ், அதாவது விழிப்புணர்வுன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாமே முக்கியம். ஏன்னா நம்ம என்ன செய்யறோம், என்ன போறோம்ன்றத பொறுத்து தான் நம்மளோட செயல்கள் எல்லாமே மாறும். நம்ம செயல் செய்யறதுக்குமே நமக்கு அந்த சக்தி இருக்கணும். மனதளவுல என்ன அளவுல இருக்கு, ஓகே நான் வந்து இப்படி பண்றேன், இது பண்றது தப்பு. இந்த மாரி செய்யக்கூடாது. வேற மாரி செய்யணும் அப்படின்ற ஒரு ஒரு விழிப்புணர்வு இருந்தா, நம்ம வேற மாரி அந்த ஒரு செயல செய்யணும். அப்ப வேற மாரி நான் அந்த செயல செய்யணும் அப்படின்னா, அதுக்கான சக்தி இருக்கணும். இது எல்லாமே அந்த தியானம் மூலியமா நமக்கு. ஆங்கிலத்தில பெரும்பாலும் இந்த மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மைண்ட்ஃபுல்னஸ்னா, எந்த ஒரு செயல செய்றீங்க அப்படின்னாலும், அந்த ஒரு செயல் மேல முழு விழிப்புணர்வு இருக்கிறது. நீங்க வந்து ஒரு தோட்டத்தில வந்து உங்களோட ஒரு 1 மணி நேரத்த நீங்க கழிக்கிறீங்க அப்படின்னா, அந்த 1 மணி நேரம் ஃபுல்லாவே அந்த செடிகள், அங்க இருக்கிற நீங்க அந்த இத பத்திய சிந்தனைகள் மட்டும் தான். வேற எந்த ஒரு சிந்தனைக்கும், "ஓ! நேத்து அவங்க அப்படி பேசினாங்க, இவங்க போனாங்க. நாளைக்கு வந்து என்ன பண்றது?" உட்காந்துன்னு அங்க போய் தோட்டத்தில போய் உட்காந்து நீங்க யோசிச்சுன்னு இருக்கக்கூடாது. ஸோ, சமையல் பண்றீங்களா? சமையல்ல மட்டும் தான் முழு இது. வாணல்லயோ, இல்ல கடாயிலயோ நீங்க போட்டு இது பண்ணும்போது, "அவரு அப்படி எப்படி திட்டலாம் என்ன போயிட்டு?" அப்படின்னு உட்காந்தீங்கன்னா, உங்களோட கவனம் அங்க இருக்குதுன்னு அர்த்தம். எந்த ஒரு செயல் செஞ்சாலும், அந்த ஒரு செயல்ல மட்டும் உங்களோட முழு ஈடுபாடு இருக்கணும். இந்த உலகத்துல, இந்த பிரபஞ்சத்துல நடக்கிற எந்த ஒரு எந்த ஒரு விஷயங்கள் உருவாகறதுக்கும், இந்த ஆக்கல், அழித்தல், காத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்கல் அப்படின்ற இதழுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விழிப்புணர்வுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப ஜெயஸ்ரீ மேடம் வீட்டுக்கு வந்து சில ஃபிரெண்ட்ஸ் வராங்க, இல்ல கெஸ்ட் வராங்க. நீங்க அப்போ அப்போ வந்து ஜெயஸ்ரீ மேடம் வந்து அவங்களோட கவனம் வந்து ஃபுல்லாவே அந்த கெஸ்ட் வந்திருக்காங்கன்னா, அவங்க கூட இருக்கணும். அப்ப போயிட்டு உட்காந்துட்டு வேற எதையோ யோசிச்சுட்டு இருந்து, வேற ஏதோ ஒரு சிந்தனையில இருக்கக்கூடாது. ஸோ, அப்ப வந்து ஃபுல்லாவே வந்து எந்த ஒரு செயல் நடக்குதோ, எந்த ஒரு சூழ்நிலை நடக்குதோ, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிதான், நம்மளோட கவனம் அது முழுசா அதுல இருக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, என்னோட ஏற்கனவே நான் போன ப்ரோகிராம் இதுலயும் நான் சொல்லியிருந்தேன். என்னோட ஃப்ரெண்ட் வந்துட்ட போயிட்டு நான் வந்து தியானம் பண்ணுங்க. தியானம் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்டின்லாம் நான் சொல்லும்போது, நான் வாரத்துல ஒரு தடவ வந்து ஃபுல்லா வந்து ஒரு நாள் என்னோட தோட்டத்துல நான் என்னோட டைம வந்து டெடிகேட் பண்றேன். அதுல வந்து கழிக்கிறேன். அப்படின்னும்போது எனக்கு அதிலேயே எல்லாத்தையும் நான் மறந்துடுறேன். அது ஃபுல்லாவே அதுதான் இருக்குது. வேற எதுவுமே இல்ல. எனக்கு புடிச்சிருக்குது. இதுதான் தியானமா? அப்படின்னு கூட கேள்வி கேட்டிருந்தேன். அது தியானமா? தியானம் இல்லையா? அப்படின்றது வந்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கன்ஃப்யூஷன் எனக்கே இருந்தது அப்ப. இல்ல நான் என்ன மறந்துடுறேன். எனக்கு ஃபுல்லாவே அது சிந்தனை தான் இருக்குது அப்படின்னு கேட்டா, அது தியானம் கிடையாது. தியானம்ன்றது வந்து நம்ம மனச கடக்கிறது. மனசை காலி பண்றது. அப்ப அவருக்கு வந்து அந்த ஒரு நேரம் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சிந்தனைகள் முழுவதும் வந்து தோட்டத்து சம்மந்தப்பட்டது தான். ஸோ, அப்ப வந்து அந்த சிந்தனையிலேயே இருக்கிறாரு. அந்த சிந்தனை இதுவே இருக்குது அப்படின்னும்போது, அவரோட மனதுல இன்னும் அந்த மனதுல வந்து காலி பண்ணல. மனதுல அந்த சில சிந்தனைகள் ஓடிட்டு தான் இருக்கு. முன்னாடி வந்து அவ்வளோ தூரம் ஓடிட்டு இருக்குன்னா, இப்ப கொஞ்சம் அவருக்கு தேவையான அளவுக்கு. பயன்பாட்டுக்கு தகுந்த மாரி அத பயன்படுத்திக்கிறார் அவ்வளவுதான். அந்த இதுல மட்டுமே அவரோட கவனம் ஃபோக்கஸ் பண்றதுனால எல்லாத்தையும் மத்தது எல்லாமே வந்து கவனம் இல்ல. ஏன்னா நம்மளோட நம்மளோட எண்ணமும், நம்மளோட கவனம் எங்க போகுதோ, அங்க தான் நம்மளோட ஆற்றல் போகுது. நீங்களே பார்க்கலாம். நீங்க வந்து இப்ப ஃபோன் வருது. உங்களுக்கு வந்து டிவி பார்த்துட்டு இருக்கீங்க. டக்குனு உங்களுடைய கவனம் வந்து உங்களோட ஃபோன் அடிக்குது. அத பத்தி கவனம் போச்சுன்னா, அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கவனம் டிவிலயோ இல்ல வேற ஏதோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ, அந்த இடத்துல இருக்காது உங்களோட கவனம்.
உங்களோட கவனம், உங்களோட ஆற்றல், ஓ! அங்க யார் ஃபோன் பண்ணியிருப்பாங்க? இப்ப என்ன யாரு அவங்க தான் பண்ணியிருப்பாங்க. ஓகே. அவங்களுக்கு அது பண்ணணும். டக்கு டக்கு டக்குன்னு உங்களோட மைண்ட் அதுக்கு மேல ஆட்டோமேட்டிக்கா. ஏன்னா, நீங்க ஃபோன் அடிக்குதுன்னு தெரிஞ்சாலே ஆட்டோமேட்டிக்கா நீங்க உங்களோட கவனத்த அங்க குடுக்குறீங்க. உங்களோட உடனே அதுக்கு தகுந்த மாரி அடுத்தடுத்தான சிந்தனைகள்ல உங்களோட மனம் வந்து கொடுக்க ஆரம்பிக்குது. நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து ஒரு செய்யும்போது வந்து இந்த முழு விழிப்புணர்வோட நிகழ்காலத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இது ஒண்ணு. இப்ப நான் புதுசா சில விஷயங்கள உருவாக்க போறேன். நான் இந்த மாரி பண்ண போறேன். ஒரு ஒரு எனக்கு பிடிச்ச மாரி ஒரு ஒரு வேலையோ, இல்ல எனக்கு பிடிச்ச மாரி சில விஷயங்கள என்னோட வாழ்க்கையில உருவாக்க போறேன். அதுக்கு வந்து இந்த விழிப்புணர்வு அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் எனக்கு என்ன பிடிச்சதோ அதுக்கு தகுந்த மாரி எனக்கு எனக்கு இதுதான் பிடிக்குது. இந்த மாரி இதுதான் இருக்குது. எனக்கு இந்த மாரி வீட்ல இருக்கணும். எனக்கு இந்த மாரி ஒரு இடத்துக்கு போகணும். எனக்கு புடிச்ச மாரி சில விஷயங்கள நான் உருவாக்கணும் என்னோட வாழ்க்கையில அப்டின்னும்போது, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்கல், அழித்தல், காத்தல் இந்த 3 சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இதுல இந்த ஆக்கல்ன்றதுல நம்ம கிரியேஷன் நம்ம தான் உருவாக்குறோம். அந்த ஆக்கல்ன்ற விஷயத்துல வந்து நம்ம பண்ணணும் அப்டின்னா 2 விஷயம் ரொம்ப முக்கியம். 1 வந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் ஆங்கிலத்துல சொன்னா ஃபோக்கஸ் 2வது கொஹெரென்சி. தமிழ்ல வந்து இந்த ஃபோக்கஸ்னா நமக்கு தெரியும். கவனம். ஃபோக்கஸ் கொண்ட எந்த ஒரு செயல் எடுத்தாலும் அதுல வந்து கவனத்தோட இருக்கிறது. சிதறாத கவனம். எந்த ஒரு டக்குனு உங்களுக்கு வந்து ஒரு ஒரு குறிக்கோள் இருக்கு. நான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பரீட்சையில பாஸ் பண்ணணும். இந்த மாரி இருக்கணும். இல்ல நான் என்னோட வெயிட்ட இந்த மாரி குறைக்கணும். நான் வந்து 50லேருந்து நான் 40 வரணும். 70லேருந்து 60 வரணும். இல்ல என்னோட சில விஷயங்கள் நான் வந்து செய்யணும். நான் வந்து ஒரு தொழில் தொடங்கி நான் இந்த மாரி பண்ணணும். இந்த மாரி சில குறிக்கோள் இருக்குது உங்களுக்கு. அப்ப அந்த குறிக்கோள் உருவாக்குறீங்க. உங்களுக்கு தகுந்த மாரி உங்களோட வாழ்க்கையில ஒரு விஷயத்த உருவாக்குறீங்க. அப்படி உருவாக்கும்போது, நீங்க அதுல ஃபோக்கஸா இருக்கணும். கவனமா இருக்கணும். உங்களுக்கே தெரியும். நீங்க வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் அப்பதான் உங்களோட ஃப்ரெண்ட் வந்து கூப்பிடுறாங்க. ஒரு பரீட்சை இருக்கு. இல்லன்னா அப்போ நீங்க ஒரு படம் வந்திருக்குது தியேட்டர்ல. வந்து போய் பார்க்கலாமா? அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப நீங்க வந்து இல்ல எனக்கு வந்து என்னோட குறிக்கோள் எனக்கு இதுதான் முக்கியம். இதுல நான் என்னோட நேரத்த, என்னோட கவனத்த இதுல குடுக்கணும். என்னோட ஆற்றல் என்ன இதுல தான் செலுத்தணும் அப்படின்னா, அப்ப நீங்க உங்களோட அந்த கொண்ட குறிக்கோள்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க. உங்களுக்கே தெரியும். எந்த ஒரு குறிக்கோள் எடுத்தீங்கனாலும் அதுல முழு கவனம் நீங்க குடுத்தீங்க அப்படின்னாலும், அந்த குறிக்கோள ஈஸியா உங்களால அச்சீவ் பண்ண முடியும். அப்ப எந்த ஒரு விஷயம் நீங்க உருவாக்கணும், உங்க வாழ்க்கையில உருவாக்கணும்னு நினைக்கும்போது, அந்த குறிக்கோளுக்கு வந்து இந்த கவனம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபோக்கஸ்டா இருக்கணும். வெயிட் குறைக்கணும், இல்ல இந்த மாரி அப்படின்னு நினைக்கிறீங்க. டக்குனு வந்து உங்க ஃப்ரெண்ட் சொல்றாங்க. என்ன அந்த இடத்துல ஒரு ஃப்ரைட் ரைஸ் கடை இருக்கு. போலாமா? இல்ல எனக்கு வந்து இது சாப்பிடலாமா? அத சாப்பிடலாமா? நம்ம வந்து சில ஜங்க் ஃபுட்ட குடுக்குறாங்க. ஒரு நாள் தானே, ஒண்ணும் ஆயிடாது. ஓகேங்களா? ஒரு நாள் தானே என்ன ஆயிட போகுது? உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. ஒரு நாள் தானே. 30 நாள்ல 29 நாள் ஸ்ட்ரிக்ட்டா இருக்கிற. ஒரு நாள் பரவால்ல. இட்ஸ் ஓகே. அப்போ உங்க மைண்ட் வந்து கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகுது. ஆமால்ல, ஒரு நாள் தானே பரவால்ல. ஓகேங்களா? அடுத்த 2 வாரம்ல, ஒரு நாள் தானே பரவால்ல. 30 நாள்ல 2 நாள் போனா பரவால்ல. ஸோ, உங்களோட கவனம் அந்த எந்த ஒரு குறிக்கோள் வச்சிருக்கீங்கன்னா, அந்த குறிக்கோள அடையறதுக்கு கொஞ்சம் நீங்களே வந்து உங்களோட மனம் வந்து ஒத்துழைக்கல. அப்ப நீங்க வந்து அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்ப தியானம் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க எந்த குறிக்கோள் இருக்குதோ, அதுல ஃபோக்கஸ்டா இருப்பீங்க. அவ்வளதான். ஸோ, நான் ஏற்கனவே சொன்ன மாரி 2 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு குறிக்கோள வந்து ஒரு விஷயத்த நம்ம உருவாக்கணும், நம்ம வாழ்க்கையில உருவாக்கணும்னா 2 விஷயம். ஒண்ணு கொஹெரென்சி, ஃபோக்கஸ். தமிழ்ல நம்ம வந்து அந்த கொண்ட குறிக்கோள்ல சிதறாத கவனம் இருக்கணும். 2வது கொஹெரென்சி ஒத்திசைவோட இருக்கணும் உங்களோட. ஒன்றிணைஞ்சு இருக்கணும் உங்களோட. அது என்ன கொஹெரென்சி ஒன்றிணைஞ்சு இருக்கிறது அப்டின்னா என்ன? உங்களோட நம்ம வந்து நம்மளோட ஒன்றிணைஞ்சு இருக்கணும். பெரும்பாலும் நம்மோடயே நம்ம வந்து ஒண்ணா இருக்கிறது கிடையாது. நமக்குள்ளே ஒண்ணா இருக்கிறது கிடையாது. அப்போ வந்து மத்தவங்க கூட எப்படி ஒண்ணா இருக்க முடியும்? இப்ப ஒரு நா ஒரு 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 டீம் இருக்கிறாங்க. ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு வேலை செய்யறோம். 4 பேர் சேர்ந்து ஒரு வேலை செய்யும்போது, 4 பேருடையும் ஒத்து இருக்கணும் நம்ம. அப்பதான் அந்த குறிக்கோள வந்து நம்ம அடைய முடியும். இப்ப 4 பேர் சேர்ந்து ஒரு தொழில உருவாக்குறோம், பண்ண போறோம் அப்படின்னும்போது, ஆ கவனமும் இருக்கணும். சிதறாத கவனம் இருக்கணும். ஏதாவது அந்த விஷயம் வரும், இது வரும், அது வரும். கவனம் இருக்கணும். நம்பர் 1. நம்பர் 2 ஒத்து இருக்கணும் எல்லாரோடையும். ஒத்து இருக்கணும்னா என்னது?
எல்லாம் சொல்றதுக்கு ஆமா போடுறதா? எஸ், எஸ். ஆமா, ஆமா. எல்லாம் இருக்கிறேன். அப்படி கிடையாது. உங்களுடைய மதிப்பு, உங்களோட வேல்யூ வந்து அந்த இடத்துல எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்றத நீங்க பார்க்கணும். 4 பேர் சேர்ந்து ஒரு வேலை செய்கிறோம். ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னும்போது, அந்த இதுல நான் எப்படி வந்து நான் எப்படி அந்த இடத்துல வந்து என்னோட மதிப்ப வந்து நான் எப்படி குடுக்க முடியும்? ஓகே. இந்த மாரி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 4 பேர் 4 விதமான ஒப்பீனியன வந்து எடுத்துட்டு வருவாங்க. ஒரு ஒப்பீனியன் உங்களுக்கு பிடிக்காது. இல்ல உங்களோட ஒப்பீனியன் எடுத்துக்க மாட்டாங்க. இல்ல அவங்களோட ஒப்பீனியன் வந்து உங்க உங்க உங்களோட மனசு, உங்க அகங்காரம் சொல்லலாம். இல்ல அது எப்படி என்னோட இத வந்து அவங்க ஒத்துக்க மாட்றாங்க. நான் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒதுங்கி தனியா இருந்தீங்கன்னா, நீங்க அந்த ஒரு குறிக்கோள வந்து அச்சீவ் பண்ண முடியாது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? ஓகே நான் ஏதோ இருக்கிறேன் அப்படின்ற மாரி இருக்கும். எப்ப நீங்க சரி ஓகே. அவங்களோட பார்வையில இருந்து பார்க்கும்போது, ஆமா அது ஓகே. என்னோட சைட்ல இருந்து பார்க்கும்போது அது கரெக்ட். அவங்களோட பார்வையில இருந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் கரெக்ட். ஓகே. அப்ப அவங்களோட பார்வையில இருந்து நீங்க பார்க்கணும் அந்த விஷயத்த. ஓகே. இது ஏன் அவங்க இப்படி சொல்றாங்க? இது கரெக்ட்டா இருக்குமா? நம்மளோட மொத்த காமனான ஒரு 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 குறிக்கோளுக்கு அது செட் ஆகுமா? செட் ஆகாதா? அதனால அத நம்ம எடுத்துக்கணும்னா, அதுக்கு வந்து உதவி செய்யுமா? செய்யாதா? இப்படிலாம் உங்களோட சிந்தனைகள் இருக்கணும். அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காவே வந்து அந்த ஒரு 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 காமனான அந்த ஒரு குறிக்கோளுக்கு நம்மளோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா ஆட் பண்ணுவோம். ஒரு சிம்பிள் ஒரு 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 திருமண நிகழ்ச்சியோ, இல்ல ஏதோ ஒரு நிகழ்ச்சியோ வீட்ல நடக்குதுன்னா, அப்போ வந்து 4 பேர் 4 விதமான விஷயங்கள வச்சிருப்பீங்க. ஓ! இந்த கேட்டரிங்காரர்ட்ட தான் குடுக்கணும். இல்ல இவர்கிட்ட தான் போகணும். அப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவர்லாம் சரி வராதுங்க. இவரு தான் வரணும். இப்படி தான் வரணும். இப்ப வந்து ஓகே நம்ம சொன்னத எடுத்துக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்மன்னு வந்து ஒதுங்கி இருக்கிறது ஒரு விதமான மனப்பான்மை. அப்படி இருந்ததுன்னா, அந்த நிகழ்ச்சியில நம்ம ஏதோ இருக்கிறோம் அப்படின்ற மாரி இருக்கும். நம்ம அந்த இடத்துல நம்மளோட வேல்யூ ஆட் பண்ண மாட்டோம். ஓகே. அப்ப நம்மளோட யோசிக்கணும். ஓகே, ஓகே. அந்த கேட்டரிங்காரர்ட்ட குடுக்குறனால நமக்கு என்ன பெனிஃபிட்? ஓகே. அவர் வந்து நம்ம கல்யாணத்த அவரோட இத வந்து நம்ம கல்யாணம் மாரி எடுத்து பண்ணுவாரு. இல்ல அவர் வந்து ரொம்ப நாளா பண்ணிட்டுருக்காரு. இந்த மாரி பல விஷயங்கள் அவங்களோட பார்வையிலருந்து பார்க்கும்போது, ஓகே இது கரெக்ட் தான் அவங்க சொல்றது. ஓகே இத பண்ணுவோம். அப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம இது செய்யலாம், அது செய்யலாம்னு சொல்லிட்டு, நம்மே வந்து அவங்க கூட வந்து ஒத்து அந்த விஷயங்கள செய்வோம். ஸோ, எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம உருவாக்குறதுக்கு முன்னாடியும், இது வந்து இந்த 2மே ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அதாவது பர்சனல் கோல், குரூப் கோல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பர்சனலா எனக்கு அதனால நமக்கு என்ன இது, குரூப்பா வந்து அந்த குறிக்கோள் நடக்கும்போது, அதில நம்ம எப்படி நம்மளோட அ குறிக்கோள நம்மளோட மதிப்ப வந்து எப்படி ஆட் பண்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஸோ, இப்போ வந்து சில பேருக்கு வந்து சில விஷயங்கள் வந்து நான் வந்து இதுக்கு கோல் நெனச்சுட்டு இருக்கிறேன். நான் இத செய்யணும்னு நெனச்சுட்டு இருக்கிறேன். நெறைய பேர் இந்த இதில இருக்கலாம். எனக்கு இது தள்ளி போகுது. இது நடக்க மாட்டேங்குது. இது பண்ண மாட்டேங்குது. அப்படின்னு சொல்லிட்டு சில மைண்ட்ல வந்து வச்சிருப்பீங்க. நான் ஒரு வீடு வாங்கணும்னு நெனைக்கிறேன். இல்ல நான் வந்து ஏதோ ஒண்ணு வாழ்க்கையில வந்து அவங்கவங்க ஒரு குறிக்கோள் இருக்கும். அந்த குறிக்கோள் வந்து நானும் நெனைக்கிறேன். அது நடக்க மாட்டேங்குது. டிலே ஆயிட்டு இருக்கு. இப்போ ஒருத்தவர நெனச்சு வந்து நீங்க வந்து அவரு நீங்க நெகட்டிவான ஒரு ஒரு எண்ணங்கள ஒரு இது அனுப்பும்போது, அது விஷயங்கள் எப்பவுமே டிலே ஆகும். ஏன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம கூடயே நம்ம வந்து ஒத்துருக்கணும். நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா, "இத செய்யலாமா? செய்யக்கூடாதா? இல்ல இந்த பிரச்சனை இருக்குது. என் உடம்பு இப்படிதான் இருக்குது. நான் இப்படிதான் போயிட்டுருக்கிறேன்." நீங்களே உங்களுக்குள்ள வந்து ஒரு ஒ ஒன்றிணைஞ்சு இல்லாம இருக்கு. அதாவது உங்களுக்குள்ளேயும் நீங்க ஒத்து போகல அப்படின்னும்போது, வெளில மத்தவங்களுக்கு கூட எப்படி நீங்க ஒத்து போக முடியும்? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து இந்த கொஹரன்சி அப்படின்னா, இப்ப இந்த லைட் வந்து லேசர் லைட் வந்து பார்த்தீங்களா, நீங்க சாதா அந்த லைட் ஒரு 60 வாட்ஸ் லைட் எடுத்துக்கினீங்கன்னா, அந்த ரூம்ல வெளிச்சம் அடிக்குதுன்னா, அதே 60 வாட்ஸ் லைட் வந்து ஒரே லைன்ல நீங்க போகும்போது வந்து இரும்பையே கட் பண்ணக்கூடிய ஒரு திறமை இருக்குது அந்த அதே 60 வாட்ஸ் லைட்டுக்கு. இதே அது 60 வாட்ஸ் லைட் வந்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சாதா லைட் பார்த்தீங்கன்னா, ஸ்கேட்டர்டா இருக்கும். இப்டி இப்டியும் அந்த போகுறது வந்து. ஸோ, நம்ம கொண்ட குறிக்கோள்ல ஒரே இதுல இருக்கணும். 2வது வந்து நம்ம ஒத் ஒத் அ ஒன்றிணைஞ்சு இருக்கணும். நம்ம சைட்லும் சரி, மத்தவங்களோடயும் சரி, நம்ம கொண்ட எந்த ஒரு விஷயம் நம்ம செய்யணுமோ, அதுல நம்ம வந்து ஒன்றிணைஞ்சு இருக்கணும். அது வேற, நான் வேற. அவங்க சொல்றதோட அவங்க சொல்றதுலருந்து நான் வேறுபட்டு இருக்கிறேன் அப்டின்னா, சில கருத்துக்கள் வந்து வேறுபட்டு இருக்கும்.
அவங்களோட கருத்துக்கும் என்னோட கருத்தும் 5 விரலும் ஒண்ணா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. 5 விரலும் ஒண்ணா இருந்தா எப்படி இருக்கும்? நம்மளால ஒரு பொருள் எடுக்க முடியாது. ஸோ கரெக்ட்டா அது ஒவ்வொரு விஷயம் அப்படிதான் இருக்குது. அவங்களுக்கு ஒரு சில ஒரு திறமைகள் இருக்கும். உங்களுக்கான ஒரு சில திறமைகள் இருக்கும். சில விஷயங்கள் அவங்க வந்து நல்லா ஆழமா யோசிப்பாங்க. சில விஷயங்கள் வந்து நீங்க வந்து அ ஒரு அத கம்யூனிகேஷன் பண்றது, பேசுற விதம் வேற மாரி ஒரு நல்லா இருக்கும். ஸோ எல்லாமே சேர்ந்து அந்த விஷயங்கள பண்ணீங்க அப்படின்னா, அந்த விஷயம் நடக்கும். ஸோ எந்த ஒரு நடக்கிற இந்த பிரபஞ்சத்தில நடக்கிற எந்த ஒரு ஆட்கள், எந்த உருவாக்குற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிதான், நீங்க உருவாக்குற விஷயமா இருந்தாலும் சரிதான், இது 2மே ரொம்ப ரொம்ப முக்கியம். கோஹெரன்சின்றது. உங்களுடைய ஹார்ட்டும், உங்களோட பிரெயினும் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா? உங்களுடைய இது இதை இது வந்து பெரும்பாலும் நம்ம வந்து ஒரு ஹார்ட், பிரெயின் ஒரு நம்மளோட என்ன யோசிக்கிறோம், நம்மளோட மனமும், நம்மளோட நம்மளோட இதயமும், நம்மளோட மனமும் வந்து ஒண்ணா இருக்கணும். பிரெயினும், மைண்டும் ஒண்ணா இருக்கணும்னு சொல்லுவோம். அங்கேயே வந்து ஒண்ணா இல்ல அப்டின்னா, ஓ! இத வாங்கலாம்னு நெனைக்கிறேன். இது எனக்கு புடிச்சிருக்குது. ஆனா இது அந்த அளவுக்கு வந்து உழைக்காது. ரொம்ப நாளைக்கு உழைக்காது. ஒவ்வொரு விஷயத்திலயுமே இப்படி போலாம். இதுவும் புடிச்சிருக்குது, அதுவும் புடிச்சிருக்குது. இதுவும் செய்யணும், அதுவும் செய்யணும். அப்படின்ற வந்து வேற வேற இருக்குது. ஏன்னா, நமக்குள்ளே வந்து அந்த ஒரு வேற்றுமை இருக்குது. அத எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நம்மளோட வலது மூளை, இடது மூளை. வலது மூளை உணர்ச்சி சார்ந்த ஒரு பகுதி. இடது மூளை லாஜிக்கலா யோசிக்கிற இது. 2மே இணைஞ்சிருக்குது. 2மே இணைஞ்சிருக்கும்போது 2த்துக்குமே வந்து ஒரு ஒரு ஒத்துழைப்பு இருக்கணும். இதுக்கும் அதுக்கும் ஒத்துழைப்பு இல்லன்னா, இந்த ஒரு பிரச்சனை இருக்கும். ஓகே எனக்கு இது புடிச்சிருக்குது. அ ஆனா இது சரியில்ல. அது பண்ணணும்னா வந்து என்னோட வாழ்க்கை நல்லாருக்கும். இது இருக்கும். ஆனா அது எனக்கு பிடிக்கல. உங்களோட மனம் சொல்லுது, அறிவு சொல்லுது. இத பண்ணு, இந்த வேலைய பண்ணீங்கன்னா உங்களோட வாழ்க்கை நல்லாருக்கும். நீங்க அடுத்த லெவலுக்கு போகலாம். ப்ரமோஷன் பண்ணலாம். நீங்க இத படிங்கன்னு சொல்லுது. ஆனா, உங்களோட மனம் வந்து எனக்கு இது பிடிக்கல. எனக்கு என்னவோ வந்து டிராயிங் பண்ணணும் பிடிக்குது. இல்ல எனக்கு வந்து ஆர்ட்ல பிடிக்குது. ஆனா, அப்போ வந்து உங்களோட மனம் சொல்லுது, நீங்க டிராயிங்லாம் பண்ணீங்கன்னா ஒண்ணும் அந்த அளவுக்கு காசு வராது, பணம் வராது. நீங்க அத செய்யாத. ஸோ இது 2மே வேற வேற. தியானம் பண்ண பண்ண நம்மளோட இந்த கார்பஸ் கொலாப்சம் அதாவது இந்த 2 மூளையும் இணைக்கிற அந்த பகுதிக்கு பேரு கார்பஸ் கொலாப்சம். அந்த பகுதி வந்து ரொம்ப திக்காகுது. அப்ப 2மே வந்து ஒண்ணா வந்து வேலை செய்ய ஆரம்பிக்குது. 2 டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட்ல இருக்கிற மாரி தான் நம்ம 2 ஒரு கம்பெனிலயோ இல்ல கவர்மெண்ட்லயோ 2 டிபார்ட்மெண்ட் வந்து வேலை கரெக்ட்டா இருந்ததுன்னா, ஆட்டோமேட்டிக்காவே வந்து ஒண்ணா வேலை செய்யும். இது வேற ஒரு சைடு, அது வேற சைடு இருக்கும்போது வேற தனித்தனியா தான் நடக்கும். அப்ப வேலை நடக்காது. ஸோ நம்ம இப்ப தியானத்துக்கு போகலாம். யாரு புதுசா யாராவது ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்டின்னா நம்ம பண்றது ஆனாபானசதி தியானம். அதாவது மூச்சு விழிப்புணர்வு தியானம். தியானத்தோட போஸ்டர் இதுதான். கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கிறீங்க. கண்ண மூடிட்டு, கைய கோர்த்துட்டு, உங்களோட கைகள இந்த மாரி கோர்த்துட்டு, கால கிராஸா அப்படியே உட்காந்துக்கங்க. இல்ல தரையில உட்காந்துக்கிற மாரி இருந்தா, நீங்க சமணம் போட்டு இந்த மாரி உட்காந்துக்கலாம். பில்லோ எடுத்துக்கலாம். நீங்க பேக் சப்போர்ட் எடுத்துக்கலாம். இல்ல உங்கள நேரா நேரா கம்ஃபர்டபுளா உட்கார முடியும்னா உட்காரலாம். இல்ல செவுத்துல சாஞ்சுட்டு ரிலாக்ஸா உட்காந்துக்கலாம். முதுகு நேரா இருக்கணும்னு அவசியம் இல்ல. இருந்தா நல்லது. ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி, ரொம்ப கஷ்டப்பட்டு உட்கார வேண்டாம். ரிலாக்ஸா கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கங்க. உட்காந்துட்டதுக்கப்புறம் உங்களோட மூச்ச கவனிக்கிறீங்க. மூச்சு நம்மளோட பொறந்ததுலேருந்து இந்த செகண்ட், இந்த இது கணம் வரைக்கும் நம்ம கூட இருக்கிறது இந்த மூச்சு தான். இந்த மூச்ச நீங்க கவனிக்கிறீங்க. நுனி மூக்குலேருந்து ஏதோ ஒரு இடத்துல, நுனி மூக்குலேருந்து இந்த புருவ மத்திக்குள்ள ஏதோ ஒரு புள்ளிய எடுத்துட்டு, அதில மூச்சு உள்ள வர்றது, வெளில போறது. இத மட்டும் கவனிக்கிறீங்க. வேற எதுவுமே கிடையாது. எப்பலாம் உங்களோட மனம் வேற எங்கேயோ வெளியில ஓடுதோ, அலைப்பாயுதோ, அப்பலாம் வந்து உங்களோட கவனத்த திருப்பி மூச்சு மீது கவனிக்கிறீங்க. கொண்டு வரீங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரு சங்கல்பம் எடுத்துக்கங்க. என்னுடைய உடல், உடம்பு வந்து இந்த தியானத்துக்கு முழு ஒத்துழைப்பு குடுக்குது. என்னோட மனச நான் வந்து இன்னைக்கு வெற்றிடமா மாத்துறேன். காலி பண்றேன்.
என்னோட வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு இந்த தியானம் ரொம்ப ரொம்ப உதவி செய்யுது. இந்த ஒரு 1/2 மணி நேரத்த நான் என்னோட தியானத்துக்கு எனக்காக நான் குடுக்குறேன் அப்படின்ற மாரி நீங்க சங்கல்பம் எடுத்துக்கங்க. கடைசியா தியானத்த முடிக்கும்போது உங்க கைய எடுத்துன்னு போய் கண்ணு மேல வச்சுட்டு, ஒரு 5 வினாடிகளுக்கு அப்புறம் எடுக்குறீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்னொரு ப்ராசஸ் பண்றோம் செய்முறை. அது என்னன்னா, ஹார்ட் எலிவேஷன். அதாவது உங்களுடைய இதயத்த உயர்ந்த ஒரு உணர்வுல நிரப்புறீங்க. உங்க கைய ஒரு கையோ, 2 கையோ உங்களுடைய இதயத்து மேல வச்சுட்டு, ரிலாக்ஸா ஒரு 2 மூச்சு இழுத்து விடுறீங்க. அதுக்கப்புறம் உங்களோட இதய துடிப்பு மேல உங்க கவனத்த வைக்கிறீங்க. அப்ப சந்தோஷமான வாழ்க்கையில நடந்த விஷயம், உங்க வாழ்க்கையில நீங்க வந்து உங்களோட உங்களோட கல்யாண நாள், இல்ல உங்களோட ஒரு ஃபர்ஸ்ட்டு பீச்சுக்கு நீங்க எப்ப போனீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட? ஸ்கூல்ல வந்து நீங்க போனது, ஸ்பெண்ட் பண்ண டைமு, இல்ல காலேஜில, இல்ல நீங்க வந்து ஒரு ஒரு குழந்தைங்க கூட விளையாடினது, ஏதோ ஒரு விஷயங்கள். உங்களோட பிடிச்ச க்ளோஸ் ஃப்ரெண்ட் யார் இருக்காங்களோ, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது. இதெல்லாம் திருப்பி ரீகால் பண்ணுங்க. எப்படி இருந்துச்சு அந்த விஷயங்கள்? அதுக்குள்ளேயே போங்க. ஒரு 5 நிமிஷம் நம்ம இந்த செயல்முறையில இருப்போம். அதுக்கப்புறம் இந்த தியானத்துக்குள்ள போவோம். இந்த இந்த செயல்முறை செய்யும்போதே திரும்பி உங்களோட மனம் வேற ஏதோ விஷயத்துல போகுதுன்னா, திருப்பி இந்த இதுல கொண்டு வாங்க. திருப்பி அந்த விஷயத்துக்கு கொண்டு வாங்க. நம்ம தியானத்துக்கு போகலாம். முடிஞ்சா உங்களோட அறைய இருட்டாக்கிக்கங்க. லைட்லாம் ஆஃப் பண்ணிக்கங்க. தண்ணி குடிச்சுக்கங்க. கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கங்க. அன்பு நண்பர்களே, ஆசான்களே, நாம் இப்பொழுது நமது உடலை தளர்த்திக் கொண்டு, உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உடலின் ஒவ்வொரு பகுதியையும் இறுக்கமில்லாமல் தளர்த்திக் கொள்ளுங்கள். உங்கள் தலை, உங்கள் தலையில் உள்ள ஒவ்வொரு தசைகளையும் தளர்த்திக் கொள்ளுங்கள். உங்கள் முகம், உங்கள் தோள், உங்களுடைய மார்பு, உங்களுடைய வயிற்றுப் பகுதியில் உள்ள தசைகள், உங்களுடைய முதுகு பகுதியில் உள்ள ஒவ்வொரு தசைகளையும் தளர்த்திக் கொள்ளுங்கள். எந்த ஒரு பகுதியிலும் இறுக்கம் இருந்தால், சீரான மூச்சை இழுத்துவிட்டு, அந்த பகுதியை இறுக்கமில்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் வயிற்றுப் பகுதி, உங்கள் கால்கள், கைகள், பாதம் அனைத்தையும் தளர்த்திக் கொண்டு கண்களை மூடிக்கொள்ளுங்கள். அன்பு நண்பர்களே, ஆசான்களே, நாம் இப்பொழுது கைகளை உங்கள் இதயத்தின் மீது வைத்துக் கொள்ளுங்கள். சீரான ஆழமான மூச்சை இழுத்து விடுங்கள். இரண்டு மூச்சை ஆழமாகவும் இழுத்து விடுங்கள். உங்கள் இதயம் துடிப்பதை உணர ஆரம்பிங்கள். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுடன் இணைக்கும் ஒரு பாலம்தான் இந்த இதயம். உங்கள் இதயத் துடிப்பை உணருங்கள். உங்கள் இதயம் துடிப்பதை நீங்கள் அழகாக உணருங்கள். அது நமக்காக துடித்துக் கொண்டிருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையை வாழ
நமக்காக துடிக்கிறது. இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் நடந்த சந்தோஷமான, மகிழ்ச்சியான அந்த தருணத்தை நினைவு கூர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் இதயத்தை உயர்ந்த உணர்வுகளால், மகிழ்ச்சி, இரக்கம், எப்பொழுது நீங்கள் கருணையுடன் இருப்பீர்கள், சந்தோஷமுடன், மகிழ்ச்சியுடன் வாழ்க்கையில் நடந்த அந்த சந்தோஷமான தருணத்தை நினைவு கூர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் மனதை அதிலே செலுத்துங்கள். மகிழ்ச்சியான இந்த தருணத்தை நினைவு கூறும்போது உங்கள் இதயம் துடிப்பதை அழகாக உணரலாம். சந்தோஷத்தால் உங்கள் இதயம் துடிப்பதை நீங்கள் உணரலாம். இந்த மகிழ்ச்சியான உணர்வுதான், இந்த சந்தோஷமான உணர்வுதான் நம் வாழ்வை இன்னும் மென்மேலும் அழகுபடுத்துகின்றன. இந்த மகிழ்ச்சியான உணர்வில் நீங்களை செலுத்துங்கள். உங்கள் உடல் முழுவதும், உங்கள் முகம் முழுவதும் இந்த மகிழ்ச்சியான உணர்வு பரவுகின்றது. இப்பொழுது இந்த சந்தோஷமான உணர்வில் திளைத்திருங்கள். அன்பு நண்பர்களே, ஆசான்களே, நாம் இப்பொழுது கைகளை கோர்த்துக்கொண்டு, கண்களை மூடிக்கொண்டு, நாம் நம் இயல்பான, இயற்கையான நம் மூச்சை கவனிப்போம். நாம் பிறந்தது முதல் இந்த கணம் வரை நம்முடன் இருப்பது இந்த மூச்சு காற்றுதான். இந்த இயல்பான, இயற்கையான மூச்சை கவனியுங்கள். மூச்சை இழுத்து விட வேண்டாம்.
உங்கள் சுவாசம்தான் உங்கள் நண்பன். உங்கள் சுவாசம்தான் உங்கள் குரு. சுவாசத்தோடு உங்கள் மூச்சோடு ஒன்றிணைந்திருங்கள். வேறு எந்த சிந்தனைக்கும் இடமில்லை.
தியானம் இந்த பிரபஞ்சத்தோடு இணைக்கும் ஒரு பாலம். எப்பொழுதெல்லாம் நீங்கள் உங்கள் மனம் சிந்தனையில் ஆழ்கின்றதோ அப்பொழுதெல்லாம் உங்கள் கவனத்தை மூச்சின் மீது கொண்டு வாருங்கள்.
மனம் எண்ணங்களால் ஆனது. எண்ணங்கள் ஆற்றல்களால் ஆனது. நம் மூச்சை கவனிக்க கவனிக்க நம் மனம் வெற்றிடமாக மாறத் தொடங்கும். உங்களை சுற்றியுள்ள வெற்றிடத்தை கவனியுங்கள். மனதில் எண்ணங்கள் தோன்றுவது இயற்கைதான். மூச்சை மட்டும் கவனியுங்கள். மனம் வெற்றிடமாக மாறத் தொடங்கும். அன்பு நண்பர்களே, நாம் இப்பொழுது நன்றி தெரிவிக்கும் தருணத்திற்கு வந்துள்ளோம். இந்த காலத்தில் ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ நமக்கு கிடைத்திருக்கும் இந்த வாய்ப்பை நன்றியுணர்வுடன் செலுத்துவோம். இந்த அழகிய பிரபஞ்சத்தோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொடுக்க மூல காரணமாக விளங்கிய உங்கள் தாய் தந்தைக்கு நன்றியை கூறுங்கள். மனமார்ந்த உங்கள் நன்றியை இதயபூர்வமாக கூறுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கும் ஒவ்வொரு அனுபவத்திற்கும் மூல காரணமாக தொடர்பை ஏற்படுத்திக் கொடுக்க உதவிய உங்கள் பெற்றோருக்கு முழு மனதோடு நன்றியை தெரிவியுங்கள். உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர், ஆசிரியைகள், ஆசான்கள் அனைவருக்கும் நன்றியை கூறுங்கள். உங்கள் அறிவை மேம்பட பெரிதும் உதவியுள்ளார்கள்.
உங்கள் வாழ்க்கையின் பிரதிபலிப்பாக விளங்கும் உங்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் நன்றியை கூறுங்கள். உங்கள் உறவினர்கள், நண்பர்கள், உங்களோடு பணிபுரிவோர் அனைவருக்கும் நன்றியை கூறுங்கள். உங்கள் வாழ்க்கையை வாழ்வதற்கும் நீங்கள் மென்மேலும் இந்த வாழ்க்கையில் கற்றுக்கொள்வதற்கும் அவர்கள் பெரிதும் உதவுகிறார்கள். இந்த பிரபஞ்சத்தில் நம்மோடு இணக்கமாக வாழும் மீன்கள், பறவைகள், மரம், செடி, கொடிகள், இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் நன்றியை கூறுங்கள். இந்த உலகத்தை மென்மேலும் அழகுபடுத்துகின்றன. நம் வாழ்க்கையை எளிதாக வாழ உதவும் பொருள்கள், இந்த அரசாங்கம் உங்கள் வாழ்க்கையில் உதவிய அனைத்து உள்ளங்களுக்கும், நண்பர்களுக்கும் நன்றியை கூறுங்கள். இந்த அரசியலமைப்பு அனைத்திற்கும் நன்றியை கூறுங்கள். இறுதியாக உங்களுக்கு நீங்களே நன்றியை கூறிக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த இந்த தியானம் மேற்கொண்டதற்கு. இந்த தியானம் எப்படி இருந்தது? எங்கு சென்றீர்கள்? என்ன கண்டீர்கள் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் மனதிற்குள்ளே கூறிக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு தியானமும் நல்ல தியானம்தான். ஒவ்வொரு அனுபவமும் வித்தியாசமான அனுபவம். உங்கள் கைகளை எடுத்து உங்கள் கண்கள் மேல் வைத்துக் கொள்ளுங்கள். 5 4 3 2 1. மெதுவாக கண்களை திறந்து கொண்டு முகத்தில் புன்சிரிப்போடு இந்த உலகத்திற்கு வாருங்கள். மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான ஒரு தியானம் அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நம்மளுடைய மனம் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணங்களால் ஆனது. இந்த எண்ணங்கள் வந்து ஒரு கடல்ல எப்படி அலைகள் போகுதோ அந்த மாதிரி இது எண்ண அலைகள், எண்ணங்களால் அலை மாறி பயணம் செய்யும். இந்த EEGன்னு சொல்லுவாங்க. நீங்க அந்த தலையில இங்கெல்லாம் போட்டுட்டு டாக்டர் வந்து மெஷர் பண்ணுவாங்க. அந்த இடத்துல ஒட்டிட்டு எப்படி வந்து நம்மளுடைய மூளை, நம்மளுடைய மனம் வந்து எப்படி வந்து எண்ண அலைகளை வெளிப்படுத்துதுன்றது. எப்படி இந்த இப்போலாம் வந்து செட் ஆஃப் பாக்ஸ் இருக்குது. கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த ஆண்டனா இருக்கும். ஆண்டனாவ அப்படி சாய்ச்சு கரெக்ட்டா பார்க்கணும். ஓகே. இல்லன்னா இந்த எஃப்எம் கூட பார்த்தீங்கன்னா, எஃப்எம்ல இந்த இடத்துல நமக்கு வந்து ரேடியோ ஸ்டேஷன் எப்படி வந்து
அந்த டவர்லேருந்து அனுப்புவாங்க அந்த அலைகளை. நம்ம இந்த இடத்துல ஒரு ரிசீவரை வச்சு கரெக்டாக அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி வச்சு அந்த ஸ்டேஷனை டியூன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டேஷன் கேட்கும். எஃப்எம்மோ இல்லைன்னா டிவியோ. அதே மாதிரி நம்மளோட மனமும் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணம் நம்மளோட ஒரு எண்ண அலைகளை வந்து வெளிப்படுத்தினே இருக்குது. ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமாக இருக்கும்போது ஒரு விதமான எண்ண அலைகள், கடலில் இருக்கிற மாதிரி தான் ஒரு ரிலாக்ஸ் அமைதியாக இருக்கும்போது எண்ண அலைகள். இதே ரொம்ப ஒரு புயலோ இல்லை இதுவோ இருக்கும்போது கடல் எப்படி எப்படி வேகமாக இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப கோபமாக நம்ம இதுவாக இருக்கும்போது நம்மளோட எண்ண அலைகள் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். நேற்று நம்ம தியானம் அனுபவங்கள்லாம் பார்த்தோம். நம்மளோட மூளை வந்து வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த மூளை மூளை வந்து நம்மளோட, அதாவது இந்த மனம் நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, மைண்ட். இந்த மைண்டுன்றது வந்து எங்க இருக்குது? இந்த மைண்ட் வந்து இந்த மூளைய வந்து அடிப்படையா வச்சு இயங்குது. இப்ப இந்த மூளைய வந்து நம்ம வந்து அந்த மூளைய வந்து பாதியா தலையிலேருந்து அப்படியே பாதியா அப்படி அப்படியே ஒரு கோடு போட்டீங்க, அப்படி வெட்டுனீங்க அப்படின்னா, மூளை இந்த மாரி இருக்கும். இதுல நம்மளோட மனம் வந்து எப்படி வந்து இயங்குது அப்படின்னா, இந்த 3 விதமா நம்ம பிரிக்கலாம். மேல் மனம், அதாவது நினைவு மனம், கான்ஷியஸ் மைண்ட், ஆங்கிலத்தில சொல்லப்போனா கான்ஷியஸ் மைண்ட். இந்த பீச் கலர்ல இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஒரு ஒரு ப்ரவுன் கலர்ல இருக்கு பார்த்தீங்களா? இது அப்படியே வந்து மேல் மனம். ஓகேங்களா? இது எல்லாமே மேல் மனம். மேல் மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்குது. அதாவது கான்ஷியஸ் மைண்ட். நாம யோசிக்கிறது, லாஜிக்கலா பேசுறது, படிக்கிறது, நம்ம வந்து ஒரு ஃபீலிங் வந்து ஒரு என்னென்னலாம் வந்து ஒரு விஷயத்த ஒரு படத்த பார்த்தோனே ஒரு ஃபீலிங் வர்றது, இல்ல ஒரு படத்த ஒரு ஒரு இத செய்யலாம், இத செய்யக்கூடாது, அங்க போகலாம், ஒரு பிளானிங் பண்றது. ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா, அது கரெக்ட்டா, இல்லையா, தப்பா, ரைட்டா, இந்த மாரி டெசிஷன் எடுக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரவுன் கலர்ல இருக்கு பார்த்தீங்களா? இந்த கலர்ல இந்த இடத்துல இருக்கிற மேல் மனம், அதாவது கான்ஷியஸ் மைண்ட் இதுல இருந்து தான் நடக்குது. அடுத்தது இந்த இந்த மஞ்ச கலர்ல இருக்கு பார்த்தீங்களா? எல்லோ கலர்ல இருக்கு பார்த்தீங்களா? சும்மா அப்படியே லைட்டா அப்படியே ஓரமா இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் ஆழ் மனசு. நம்ம சொல்லும் பார்த்தீங்களா? அவங்க என்னதான் இருந்தாலும் நீங்க ஆழ் மனசுல இருக்கிறதெல்லாம் இப்ப வெளியில வருது பார்த்தீங்களா? நீங்க பேசுறதெல்லாம் அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா? இந்த ஆழ் மனசுன்றது வந்து இங்க இருந்து தான் இருக்குது. இதெல்லாம் என்னென்னன்னா, நம்மளோட நம்பிக்கைகள். உதாரணத்துக்கு வந்து நீங்க உங்களோட வாழ்க்கையே இயங்குறது நம்மளோட வாழ்க்கையில காலையில நீங்க கண்ண திறந்து முழிச்சு, திரும்பி தூங்க போற வரைக்கும், நம்மளோட வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் 95% விஷயங்கள் எல்லாமே நம்மளோட ஆழ் மனசு தான் தீர்மானிக்குது. நீங்க எந்த பக்கம் திரும்பி படுக்கிறீங்க, எப்படி போறீங்க, பிரஷ்ஷ எடுத்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க யோசிக்கிறது கிடையாது. இப்படிதான் புடிக்கணும். இப்படிதான் வந்து இப்படிதான் பல்லு விளக்கணும். இப்படிதான் பண்ணணும்னு இல்ல. அது மான்னு வச்ச உடனே அது மான்னு ஆட்டோமேட்டிக்கா ரோபோ மாரி வேலை பண்ணுது. அடுத்தது குளிக்கும்போதும் சரி, நீங்க வந்து சாப்பிடும்போதும், நீங்க ஒவ்வொன்னும் வந்து கான்ஷியஸா நினைவா கான்ஷியஸா நீங்க வந்து ஓ! 5 விரல இப்படிதான் கைய இப்படி புடிச்சு, இப்படி வந்து சாதத்த எடுக்கணும். எடுத்து சாதத்த இப்படி போகணும். இல்ல இட்லி இப்படிதான் போடணும். தோசை இப்படிதான் போடணும். நீங்க யோசிச்சு எந்த வேலையும் பண்றதில்ல. அதுமானும் பிளேட்டுக்கு தோசை வந்தது, இல்ல இட்லி வந்ததுன்னா, டக்குன்னு போடுறோம். அடுத்தடுத்த வேலைய ஆட்டோமேட்டிக்கா பண்ணணும். எப்படி பண்ணுது அப்படின்னா, இது எல்லாமே வந்து ரொபோட்டிக்கா இது எல்லாமே நடக்குது. அடுத்தது. சில விஷயங்கள் வந்து நீங்க வந்து அ நீங்க பண்றீங்க. எப்படி ஒரு ஒரு இப்போ சின்ன வயசுல இருந்து சொல்லியிருப்பாங்க. பெரியவங்க வந்து எது சொன்னாலும் அது ரைட்டு. அத வந்து நம்ம எதுவும் கேள்வி கேட்கக்கூடாது. அப்படிதான் அவங்க பெரியவங்கள நம்ம வந்து எது சொன்னாலும் ரைட்டு, எது செஞ்சாலும் ரைட்டு அப்படின்னு ஒரு நம்பிக்கை விதைச்சு, அதுபடியே நம்ம வாழறோம் அப்படின்னா, இப்போ ஒரு பெரியவங்களே தப்பு பண்றாங்கன்னு வச்சுக்கங்க. ஒரு 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 இதுல இருக்கிறவங்க, ஒரு பெரியவங்க ஒரு ஒரு தப்பு பண்றாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஓகே அவங்க எது பண்ணாலும் ரைட்டு தான். அது வந்து நம்ம அத கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா, அது நம்மளோட நம்பிக்கை என்ன இருக்கு? அவங்க எது செஞ்சாலும் ரைட்டு தான். அவங்க ஒரு கொலையே பண்ணாலும் நம்ம அத கேள்வி கேட்கக்கூடாது. ஒரு தப்பு ஒரு பெரிய ஒரு இது பண்ணாலுமே அத கேள்வி கேட்கக்கூடாது. அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள இருந்தது அப்படின்னா, இது எல்லாமே ஆழ் மனசுல இருக்கிறது தான். இந்த மஞ்ச கலர்ல இருக்கிறது தான். எல்லோ கலர்ல இருக்கு பார்த்தீங்களா? இத பேஸ் பண்ணி தான் எல்லாமே உங்களோட ஆழ் மனசு தான். ஆழ் மனசுல அந்த மாரி ஒரு நம்பிக்கைன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த மாரி அவங்க ஒரு தப்பு பண்ணாலும்,
ஓகே. நம்ம எதுவும் கேட்கக்கூடாது. ஏன்னா, அவங்க இது பண்ணாலும் ரைட். நம்ம எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்றது. இதே இல்ல என்னதான் பெரியவங்களா இருந்தாலும், இந்த மாரி செய்யக்கூடாது, போகக்கூடாது அப்படின்ற ஒரு அந்த நம்மளோட நம்பிக்கைய வந்து கேள்வி கேட்கறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மேல் மனசு. நம்மளுடைய நம்பிக்கைகள். இப்போ ஒரு விஷயம் நீங்க செய்யறீங்க. ஒரு ஒரு காலங்காலமா சில விஷயங்கள் இப்படிதான் பண்றீங்க. இது வந்து வந்து கரெக்ட் கிடையாது அப்படின்னா, இது தப்பா, ரைட்டா? அவங்க பண்ணாங்க. அதே மாரி நானும் பண்றேன். இதே பண்றேன். அதே மாரி போயிட்டு இருக்குன்னா, அந்த நம்பிக்கைகள் எல்லாமே இங்க இருந்து தான் நடக்குது. ஓகேங்களா? உங்களுடைய பார்க்குற கோணம், உங்களுடைய பழக்கவழக்கங்கள், நான் காலையில எழுந்த உடனே 10 வருஷமா இத தாங்க பண்ணிட்டு இருக்கேன். 20 வருஷமா என்னோட இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய பழக்கவழக்கங்கள் எல்லாமே இந்த மஞ்ச கலர்ல இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருந்து தான் இயக்கப்படுகிறது. ஸோ, அப்போ உங்களோட இத வந்து இப்ப யாராவது வந்து உங்கள கேள்வி கேட்கறாங்கன்னு வச்சுக்கங்க. "ஏங்க இப்படி பண்றீங்க? இந்த விஷயத்த பதில் இப்படி பண்ணலாமே" அப்படின்னா, அப்ப அவங்க எங்கருந்து பேசுறாங்க அப்படின்னா, உங்களோட நம்பிக்கைகள வந்து கேள்வி கேட்கும்போது, மேல் மனம் கான்ஷியஸா யோசிக்கிறாங்க. இங்கருந்து அவங்க உங்களோட கேள்வி வருது. ஸோ, நீங்களே அப்ப ஒண்ணு யோசிக்கலாம். நான் ஏன் இப்படி யோசிக்கல? இவ்வளோ நாளா அத பத்தி ஏன் இப்படி நம்ம பார்க்கல? அப்படின்னா, நீங்க உங்களோட நம்பிக்கைகள் எல்லாமே இங்கருந்து தான் இருக்குதுன்னும்போது, இதுதான் வந்து 95 90லேருந்து 95% உங்களோட வாழ்க்கைய தீர்மானிக்கிறது, உங்களோட வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் காரணம் இது மட்டும் தான். ஆனா, உங்களோட மூளையில வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சின்ன பகுதி தான் இது. பார்த்தீங்களா? ரொம்ப சின்ன பகுதி தான். ஆனா, இதுதான் உங்களுடைய வாழ்க்கைய தீர்மானிக்குது. உங்களோட வாழ்க்கையில நான் எப்படி பேசணும்? எப்படி நடந்துக்கணும்? ஏன் கோவப்படுறேன்? ஏன் இந்த மாரி இருக்கிறேன்? என்ன மாரி நம்பிக்கைகள் இருக்குது? ஓ! இந்த மாரி ஒரு அ புதுசா இருக்கிறவங்க கிட்ட பேசக்கூடாது. நம்ம சிரிக்கக்கூடாது. அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா, இது எல்லாமே வந்து இங்க இருந்து தான் இருக்குது. இல்ல நான் இந்த மாரி இருக்கக்கூடாது. இப்படி மாத்தணும் அப்படின்னா, புதுசா அந்த நம்பிக்கைய உள்ள கொண்டு வரணும். நம்ம தியானம் பண்ண பண்ண என்னன்னா, நம்மளோட நம்பிக்கைகள நம்மளே கேள்வி கேட்போம். நான் ஏன் இப்படி இருக்கேன்? இந்த மாரி இருக்கக்கூடாது. இந்த மாரி பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் நான் இந்த மாரி மாத்தணும். தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே வந்து வெளில போக ஆரம்பிக்கும். ஓகே. இது இது அந்த ஒரு விழிப்புணர்வு வர ஆரம்பிக்கும். ஓகே. நான் இந்த மாரி இருக்கக்கூடாது. இந்த மாரி தான் இருக்கணும். ஓகே. அப்ப நம்ம இந்த மாரி ஒரு நம்மள வந்து அ உத்வேகம் குடுக்கக்கூடிய ஒரு நம்பிக்கைகள உள்ள கொண்டு வரணும். நம்ம வாழ்க்கைய வந்து உறுதுணையா ஆக்குற விஷயம். அதாவது சாதிக்கக்கூடிய ஒரு நம்பிக்கைய உள்ள கொண்டு வரணும். அம் ஓகே. அ அ வெளிலலாம் போகக்கூடாது. நம்ம வந்து ஒரு ஒரு ஐயோ! ஃபாரின்லயோ இல்லன்னா வந்து வெளிநாட்டுக்குலாம் நம்ம போய் படிக்கக்கூடாது. இல்ல அங்கலாம் போய் வேலை பார்க்கக்கூடாது. அந்த மாரினா ஏதாவது ஆயிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா, நம்ம தியானம் பண்ண பண்ண நான் ஒண்ணா நான் ஏன் இப்படி யோசிக்கிறேன்? இல்ல எத்தனையோ பேர் வாழ்க்கையில வெளில வெளில போய் சாதிச்சிருக்காங்களே! இல்ல இந்த மாரி ஒரு சமூகத்துல இருந்து சாதிச்சிருக்காங்களே! நான் வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது. நான்லாம் இப்படிதான் இருப்பேன். நான் இந்த மதம், இந்த ஜாதி இல்ல இந்த இதுல இருக்கேன். நான் இவ்ளோ தான் எனக்கு பணம் இருக்குது. நான் இதெல்லாம் சாதிக்க முடியாது. அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குதுன்னா, அது இங்க தான் இருக்குது எல்லாமே. ஓகேங்களா? அப்போ உங்களுக்குள்ள நீங்க அந்த நம்பிக்கைய வந்து தியானம் பண்ண, பண்ண, பண்ண உங்களுக்கு அந்த வெளிப்படும். ஓ! இந்த மாரி நான் யோசிக்கிறேன். இந்த மாரி நம்பிக்கை இருக்குது. அப்ப எத்தனையோ பேர் இந்த மாரி ஆபிரகாம் லிங்கன் சாதிச்சிருக்காரு. இல்ல பில் கேட்ஸ் ஒண்ணுமே காசு இல்லாம இவ்ளோ பெரிய ஒரு பிசினஸ் சாம்ராஜ்யத்தையே உருவாக்கியிருக்காரு. இல்ல இவ்ளோ பெரிய ஒண்ணுமே இல்லாத ஒரு இடத்துல இருந்து வந்து எத்தனையோ பேர் மக்கள் சாதிச்சிருக்காங்களே! அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்கள வந்து உங்களுக்கு அந்த ஒரு உங்களோட எண்ணங்கள், உங்கள மனம் மாற்றம் அடையும். இது எல்லாமே தியானம் மூலியமா நடக்க ஆரம்பிக்கும். உங்களோட ஆழ் மனசு இதுதான் முக்கியம். இதுக்கு பேர் வந்து உள்மனம், அதாவது அன்கான்ஷியஸ் மைண்ட்ன்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில ரெப்டலியன் காம்ப்ளெக்ஸ். இந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கு பார்த்தீங்களா? இந்த இதுலருந்து இந்த அந்த உங்க முதுகு தண்டோட அது வந்து இணைஞ்சிருக்கும். இது என்னத்துக்கு காரணம்னா, உங்களோட உங்களுடைய நம்மளுடைய அ இனப்பெருக்கம் சம்மந்தப்பட்டது, இல்ல வந்து பயம் அதாவது இந்த இடத்துக்கு ஒரு ரொம்ப இருட்டா இருக்குது. ரொம்ப வந்து இந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடாது. உங்களோட மனம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு ஒரு இந்த இடத்துலலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களையே அறியாம சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு வந்து, அ உங்களோட இதயம் எப்படி துடிக்குது? உங்களுடைய உங்கள கேட்டு உங்களோட இதயம் துடிக்காது. ரைட்டா? நான் வந்து ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ரத்தினவேல் இல்ல நான் வந்து அதுக்கப்புறம் துடிச்சுக்கிட்டுமா அப்படின்னு கேட்காது. அது துடிச்சிட்டு இருக்குது. உங்களோட ஒட்டுமொத்த உங்களுடைய உடலும் இயங்கிக்கின்னு இருக்குது. ஆட்டோமேட்டிக்கா சாப்பாடு நீங்க உள்ள போட்ட உடனே உங்களோட ஆசிட் சுரக்குது. அது வந்து போயிட்டு செரிக்க ஆரம்பிக்குது. செரிமான பாதை வந்து போகுது. அதுக்கு தகுந்த மாரி அடுத்த சிறுகுடல், பெருங்குடல் ஆட்டோமேட்டிக்கா எல்லா விஷயம் உங்கள கேட்டு எந்த ஒரு விஷயமும் அங்க நடக்கிறது கிடையாது. எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. எல்லாத்துக்குமே காரணம் இந்த ரெப்டலியன் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. ஸோ இது வந்து சர்வைவல் சம்பந்தப்பட்டது. அதாவது இந்த இது அ இந்த இடத்துக்கு போகலாம், இது வேண்டாம், இது பண்ணக்கூடாது. இது சில ஆட்டோமேட்டிக்கா நடக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே இதுல இருக்கும். இந்த மேல் மனம், ஆழ் மனம் இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்டின்னா, நம்மளுடைய ஆழ் மனச சீரமைக்க ஏன்னா நம்மளோட வாழ்க்கையோட 95% கட்டுப்படுத்துறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த எல்லோ கலர்ல இருக்கிறது தான். ஸோ
தியானம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பனிசறுக்கு இருக்கு பார்த்தீங்களா? இத நீங்க கற்பனை பண்ணிக்கலாம். இந்த பனிசறுக்குல உங்களுடைய 10% மூளையில நம்ம பார்த்தீங்க நம்ம மூளைய பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெருசு இந்த தலையிலருந்து இந்த இந்த நெத்தி இங்கருந்து பின்னாடி வரைக்கும் எவ்வளோ பெரிய இடத்த வந்து இந்த மேல் மனம், இந்த மூளை வந்து இருக்கு. ஆனா, நம்ம பயன்படுத்துறது வந்து என்னவோ வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பயன்படுத்துறோம்? 10% தான் பயன்படுத்துறோம். 10% படுத்துறோம். நம்ம கத்துக்கிறது, நம்ம யோசிக்கிறது, முடிவெடுக்கிறது, நம்ம வந்து காட்சிப்படுத்துறது, கற்பனை பண்றது, நம்ம எது கரெக்ட், எது சரி, எது கரெக்ட் அப்படின்ற அந்த மாரி பகுத்து ஆராயறது. இது எல்லாமே வெறும் 10%. அப்ப உங்களோட மூளை இவ்ளோ இருக்குது. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் 10% தான் நம்ம பயன்படுத்துறோம். 1. அப்ப மீதி 90% வந்து என்ன உங்களோட வாழ்க்கையில நடக்கிற அனுபவங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எதுலருந்து நடக்குதுன்னா, இந்த ஆழ் மனசுலருந்து நடக்குது. ஆழ் மனசுல என்ன இருக்குது? நான் என்னோட அணுகுமுறை எப்படி இருக்குது? என்னோட நம்பிக்கைகள், பழக்கவழக்கங்கள், நான் மத்தவங்கள பார்க்குற பார்வை. ஓ! இவங்க இந்த ஊர்லருந்து வராங்களா? இவங்கலாம் இப்படிதான் இருப்பாங்க. ஓ! இந்த நார்த் இந்தியனா இப்படிதான் இருப்பாங்க. இவங்க இந்த மதம் சார்ந்தவங்களா இவங்க இப்படிதான் இருப்பாங்க. இந்த மாரி நம்பிக்கைகள்லாம் நம்ம போட்டு வச்சுக்கிறது எல்லாமே ஆழ் மனசுல இருக்கிறது தான். 90% உங்களுடைய எல்லாமே இப்போ நீங்க வந்து ஒருத்தர் வந்து ஒரு 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 ஒ இந் அ ஒரு நம்மளோட நாட்ல வடபகுதிய சார்ந்த ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காருன்னா, நம்ம பார்த்தவுனே நேத்து பார்த்த ஒரு வீடியோ வரும். ஏதோ ஒண்ணு. அவங்க ஏதோ ஒண்ணு பண்ணாங்க, அது பண்ணாங்க. ஓ! இவங்கலாம் இப்படித்தான் பண்றாங்க. இவங்கலாம் இப்படிதான் இருக்கிறாங்க. உடனே உங்களோட பார்வை, உங்களுடைய எண்ணங்கள் இது எல்லாமே அப்படி வருது. என்ன? நம்மளோட நம்பிக்கை இவங்கலாம் இப்படிதான் இருப்பாங்க. இந்த மதம் சார்ந்தவங்கலாம் இப்படிதான் இருப்பாங்க. இல்லையா, இந்த இந்த இடத்துலருந்து வரவங்கலாம், இந்த ஊர்லருந்து வரவங்கலாம் இப்படிதான் இருப்பாங்க. பாண்டிச்சேரியா இவங்கலாம் இப்படிதான் இருப்பாங்க. அப்படின்னு ஒரு நம்பிக்கை உங்ககிட்ட இருக்குதுன்னா, பாண்டிச்சேரியிலருந்து ஒருத்தர் வராருன்னா, அவங்ககிட்ட நீங்க பேசுறதுக்கு யோசிப்பீங்க. ஓ! இவங்கலாம் இப்படிதான் இருப்பாங்க. ஸோ, இந்த மாரி நீங்க யோசிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நம்பிக்கைகள் இங்க ஆழமா அங்க இருக்குது. அந்த பேஸ் பண்ணி தான் உங்களுடைய மொத்த அடிப்படைய வச்சு தான் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வெளிப்படுது. இதுக்கு குறுக்க எது இருக்குதுன்னா, அனாலிட்டிக்கல் மைண்ட் பகுத்தாய்வு செய்யும் மனம். இதுக்கும் அதுக்கும். உங்களோட மேல் மனத்துக்கும், நம்மளோட ஆழ் மனசுக்கும் குறுக்க இருக்கிறது வந்து வந்து பார்த்தீங்கன்னா, மேல் மனம். இப்ப நான் உங்ககிட்ட வந்து வரேன் நானு. நான் சொல்றேன். அ அ அ சேகர் சார் கிட்ட சொல்றேன். சார் நீங்க வந்து இந்த இந்த இடத்த வாங்குங்க. 5 வருஷத்துல ஒரே வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க போட்ட காசுல இருந்து 3 மடங்கா ஆயிடும் சார். அப்படின்னு சொல்றேன். இந்த இடத்துல தான் வந்து ஒரு மால் வருது சார், ஒரு ஸ்கூல் வருது சார்ன்னு சொன்னா நீங்க என்ன யோசிப்பீங்க? உடனே போயிட்டு உங்களோட காச போட்டு அந்த இடத்த வாங்கிடுவீங்களா? இல்ல. ஃபர்ஸ்ட்டு உங்களோட அனாலிட்டிக்கல் மைண்ட் யோசிக்கும். குறுக்க இருக்கிறது. இவர் சொல்றது ரைட்டா? தப்பா? இவரு உண்மையாலுமே சொல்றாரா? போய் நம்ம நெட்ல செக் பண்ணலாமா? இல்ல மத்தவங்க தெரிஞ்சவங்ககிட்ட செக் பண்ணலாமா? இவர் பேசுறது ரைட்டா? இவர் பேசுறது என்னமோ நம்மள ஏதோ ரொம்ப மயக்கிற மாரி இருக்கே! இந்த மாரிலாம் உங்களோட அனாலிட்டிக்கல் மைண்ட் வந்து குறுக்க இருக்கும். ஸோ, இது கரெக்ட்டு தான். உங்களோட அனாலிட்டிக்கல் மைண்ட் நமக்கு இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனா, நம்மளுடைய நம்பிக்கைகள் சில நமக்கு உதவாத நம்பிக்கைகள வந்து சீரமைக்கணும். நம்மளோட ஆழ் மனசுல இருந்து சீரமைக்கணும்னா, நம்ம புதுசா ஒரு நம்பிக்கையில நமக்கு உதவி செய்யற மாரி, நம்மளோட வாழ்க்கைய மேல கொண்டு வர மாரி நம்பிக்கைகள உள்ள போடணும்னா, அதுக்கு தடையா இருக்கிறதும் இதே அனாலிட்டிக்கல் மைண்ட் தான். ஒரே விஷயம் நமக்கு நல்லதும் செய்யுது, நமக்கு நல்லது செய்யாமலும் இருக்குது. அதுக்கு என்ன அனாலிட்டிக்கல் மைண்டு. நம்ம ரொம்ப ரொம்ப அனாலிட்டிக்கலா யோசிப்போம். உதாரணத்துக்கு நம்ம போய் சொல்றோம், "சார் இந்த தியானம் பண்ணுங்க. இந்த தியானம் பண்ணீங்கன்னா உங்களோட உங்களோட எண்ண அலைகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். உங்களோட மனம் நல்லாருக்கும். நீங்க வாழ்க்கையில உங்களுடைய உடல் வந்து நல்லாருக்கும். உங்கள உடல் சீரமைக்கும். உங்கள மனம் சீரடையும்." இதெல்லாம் நம்ம சொன்னோம்னா, உடனே இவரு என்ன பண்றாரு? நான் ஏற்கனவே டிவில பார்த்தேனே, அவருக்கு வந்து இந்த மாரி சாமியார் அதுலருந்து வராங்களோ, இல்ல இதுலருந்து வராங்களோ, நம்ம எதுக்கு இது பண்ணணும்? அப்படின்னு உங்களுடைய அனாலிட்டிக்கல் பகுத்தாய்வு செய்ற மனம் வந்து யோசிக்கும். அப்படின்னு. இந்த இடத்துல நீங்க தியானம் எடுத்துக்கினீங்க அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கை மாறும். நிச்சயம் மாறும். ஆனா, ஏற்கனவே பார்த்த சில ஒரு ஒரு க ஒரு ஒரு நம்பிக்கைகள் உங்ககிட்ட இருக்குது. ஓ! இவங்கலாம் இப்படிதான் இருப்பாங்க. இந்த மாரி இருக்கிறவங்க இப்படிதான் பேசுவாங்க. அதெல்லாம் நம்ம எடுத்துக்க கூடாது அப்படின்னா, அங்கவே வந்து வெளியில அனுப்பிடுது. கேட் மாரி இருந்து. உங்க கேட் மாரி இருந்து, கேட்ட வந்து அப்படியே மூடிடுது. ஓகே. இதெல்லாம் வேணாம். இதெல்லாம் பேசாத. இவர்கிட்ட பேச வேணாம். இது ஒரு ஃபோன் பண்ணா எடுக்காதீங்க. இது தேவையில்ல அப்படின்னு. அப்போ உங்களோட வளர்ச்சி அங்க தடைபடுது. அப்ப நம்ம தியானம் பண்ண பண்ண என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம கண்ண மூடின்னு மூச்சு மேல கவனம் வைக்கும்போது, நம்மளோட மேல் மனசுல இருந்து ஆட்டோமேட்டிக்காவே வந்து இந்த மேல் மனச ஸ்விட்ச் ஆஃப் பண்றோம். இந்த மேல் மனசு தான் நம்மளோட 5 புலன்கள், ஐம்புலன்கள்ல இருந்து கண்ணால பார்க்கறது, காதால கேட்கறது எல்லாமே வந்து
வர தகவல்களை உள்ள கொண்டு வந்து இதுக்குள்ள விஷயங்கள் நடக்கும். இந்த மேல் மனம், அதாவது மேல இருக்கிற மூளையில நடக்கும். இது இந்த சத்தம் கேட்குது, விசில் சத்தம் தான். இல்ல பக்கத்து வீட்ல அவங்க சண்டை போடுறாங்க, இல்ல அடிக்கிறாங்க, இல்ல வந்து அந்த குழந்தை வந்து சத்தம் போடுது. இதெல்லாம் கரெக்டான நார்மலான சத்தம் தான். திடீர்னு வேற எதோ சத்தம் கேட்டதுன்னா, உடனே இந்த இது சொல்லும். பாஸ் இது ஏதோ சத்தம் சம்திங் டிஃபரெண்ட்டா இருக்குது அப்படின்னு. இது எல்லாமே இங்க தான் நடக்குது. இப்ப நம்ம மூ மூச்சு நம்ம தியானத்துல மூச்ச கவனிக்கும்போது, இந்த பகுதி அப்படியே ஸ்விட்ச் ஆஃப் ஆகுது. இது எதுவுமே நடக்கறதில்ல. இதுல எதுக்குமே நம்ம வந்து இன்புட்டே ஏன்னா கண்ண மூடிக்கிறோம். கா காதுக்கு மியூசிக் கேட்கிறோம். கைய கோத்துக்கிறோம். எந்த ஒரு செயல்பாடும் கிடையாது. இத அப்படி ஆஃப் பண்றோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு உங்க ஆழ் மனசுல இருந்து சில விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. ஒவ்வொன்னா வெளில வருது. ஏன்னா கண்ல இன்புட் குடுக்கல. ஆனா ஏற்கனவே போட்டு வச்சுக்கிறீங்கல்ல ஒவ்வொரு விஷயங்கள் அதெல்லாம் வருது. சில பேருக்கு அழணும்னு தோணுது. சில பேருக்கு ஒவ்வொரு உணர்வுகள் வருது. எல்லாமே அங்கருந்து அழுத்தி போட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாம் வெளிய வர ஆரம்பிக்குது. ஸோ நம்மளோட ஆழ் மனச வந்து நம்ம சீரமைக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ நம்ம எண்ணங்கள் ஏற்கனவே நம்ம சொன்ன மாரி நம்மளோட மனம் வந்து நம்மளோட மூளை வந்து சில எண்ண அலைகள வந்து வெளிக்கொண்டு நம்மள வந்து ஆ ஆ நம்ம டிவி ஸ்டேஷன் மாரி வந்து வெளில அனுப்பினே இருக்குது. ஓகேங்களா? நம்ம ஃபோன்ல இருந்து எப்படி டவர் இங்கருந்து போகுதோ, அதே மாரி நம்மளோட மூளையில இருந்து என்ன யோசிக்கிறோமோ, ஒவ்வொரு எண்ணமும் டவர் மாரி வெளியில இருந்து சிக்னல் அனுப்பினே இருக்கணும். நீங்க நல்லா யோசிக்கிறீங்களா? கரெக்ட்டா யோசிக்கிறீங்களா? கரெக்ட்டா யோசிக்கிறீங்களா? அதெல்லாம் உங்கள என்ன மாரி யோசிக்கிறீங்களோ, அந்த மாரி எண்ணங்கள் வெளில போயிட்டே இருக்குது. இப்ப இந்த ஹை பீட்டா ரொம்ப டென்ஷனா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா, சண்டையா, ரொம்ப வேகமா, ரொம்ப இதுவா இருக்கும்போது, நம்மளுடைய அலைகள் வந்து இந்த மாரி ஹை பீட்டா ஃப்ரீக்வென்சி இந்த மாரி இருக்கும். எப்படி இருக்கும்னா, அப்போ வந்து அ என் அதாவது வந்து எத பத்தியும் யோசிக்க மாட்டோம். அ ரொம்ப மனம் ரொம்ப அழுத்தமான ஒரு சண்டையோ, இல்ல ஒரு ரொம்ப கோவமான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது, நம்மளுடைய மூளை வந்து ஹை பீட்டான்ற ஃப்ரீக்வென்சில அலைவரிசையில அ எண்ணங்கள வெளிப்படுத்தின்னு இருக்கும். அப்படி வெளிப்படுத்தும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அ இப்ப நீ அ உ உங்களுக்கு அந்த 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 இதுக்கு எனர்ஜி குடுக்கணும். அந்த எனர்ஜி குடுக்கறதுக்கு இத பத்தி டீட்டெயிலா வந்து அடுத்த வாரத்தில பார்ப்போம். பட் என்னன்னா நம்மளோட புரிஞ்சுக்கணும்னா, நம்ம தியானம் பண்ண பண்ண ஒரு டென்ஷனா இருக்கிறோம். கண்ண மூடிக்கின்னு கைய கோர்த்துட்டு மூச்ச கவனிக்கும்போது, நம்மளுடைய மனம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இந்த மன அழுத்த ஸ்டேஜ்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா அடுத்த ஸ்டேஜ்க்கு வருது. அதாவது ஃபோகஸ்ட் அட்டென்ஷன்னா, நீங்க ஒரு விஷயத்த இப்ப நீங்க கேட்கறீங்க பார்த்தீங்களா, நான் பேசுறத கேட்கறது, அவங்க என்ன ஒரு விஷயத்த படிக்கிறது, இந்த மாரி நீங்க ஒரு உன்னிப்பா நீங்க கேட்கும்போது, உங்களோட கவனத்த செலுத்தும்போது, நீங்க இந்த பீட்டா ஸ்டேஜ்ல இருப்பீங்க. ஹை பீட்டா ஸ்டேஜ்ல நீங்க கவனமே இது பண்ண முடியாது. ஒரு ஒரு கோவமான ஒரு சூழ்நிலையில ஒரு சண்டையோ, இல்லன்னா அந்த மாரி இருக்கும்போது உன்னிப்பா ஒரு விஷயத்த கேட்க முடியாது. அப்போ யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா, அப்போ வந்து பொறுமையா இருந்து நீங்க கேட்கவே முடியாது. ஏன்னா, உங்களோட மனம் வந்து அந்த ஹை பீட்டா ஸ்டேஜ்ல அலைவரிசையில இருக்குது. தியானம் பண்ண பண்ண நம்மளோட அந்த ஹை பீட்டா ஸ்டேஜ்ல இருந்து இந்த ஸ்டேஜ் அடுத்த பீட்டா ஸ்டேஜ்க்கு வரும். நீங்க ஒருத்தவங்க பேசுறத கேட்கறது, போகுறது இது எல்லாமே. அடுத்தது இன்னும் தியானம் மூச்ச கவனிக்க கவனிக்க உங்க மைண்ட் அப்படியே டிராப் ஆயி ஆட்டோமேட்டிக் ஆல்ஃபா ஸ்டேஜ்க்கு வரும். புதுசா சில விஷயங்கள கத்துக்கிறது. இது வந்து காலைல தூங்கி எழுந்த உடனே நான் அத படிச்சுட்டேன், இத பண்ணேன், இதெல்லாம் போனேன், சில விஷயங்கள செஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா தூங்கி எழுந்த உடனே உங்களுடைய மனம் இந்த ஸ்டேஜ்ல இருக்கும். ஆல்ஃபா ஸ்டேஜ்ல இருக்கும். அப்ப எது செஞ்சாலும் அதனால தான் காலைல எழுந்த உடனே படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா, காலைல தூங்கி எழுந்த உடனே உங்களோட மனம் வந்து ஆல்ஃபா ஸ்டேஜ்ல இருக்கும்போது, நீங்க கத்துக்கிற விஷயங்கள் எல்லாமே உள்ள ஈஸியா போகும். அடுத்தது, நம்ம தியானம் பண்ண பண்ண, உங்களுக்கு ஒரு சில விஷயங்களுக்கு வந்து ஒரு சில சூழ்நிலைகளுக்கு வந்து தீர்வு தெரியல. இது எப்படி பண்ணணும்? இந்த மாரி ஒரு ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலை இருக்கு. இதுக்கு சமாளிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? இதுக்கான தீர்வு எங்க இருக்குது அப்டின்னா, தியானம் பண்ண திடீர்னு வந்து இந்த ஸ்டேஜ்க்கு போகும் நம்மளோட மைண்ட். அப்ப போகும்போது தீட்டா ஸ்டேஜ்க்கு போகும். அப்ப, இந்த மாரி ஒரு ஐடியா டக்குன்னு உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். சார் நான் தியானம் பண்ணேன். நல்லா பண்ணிட்டேன். திடீர்னு எனக்கு என்னவோ தெரியல. இந்த ஒரு ஐடியா தோணுச்சு. இது பண்ணணும். இந்த ஒரு ஒரு சொல்யூஷன் வந்துருச்சு எனக்கு ப்ராப்ளத்துக்கு அப்டின்னா, இது உங்களோட மனம் வந்து தீட்டா ஸ்டேஜ்ல இருக்குதுன்னு அர்த்தம். இன்னும் டெல்டா ஸ்டேஜ் அதாவது ஹீலிங்லாம் நடக்குது. எனக்கு உடம்பு ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு வந்து கொஞ்சம் எனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு வலிலாம் இதெல்லாம் சரியாயிருச்சு. எனக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கு. எனக்கு இந்த இடம். எனக்கு வயிறு இப்ப எனக்கு போக போக பார்த்தீங்கன்னா, ஒரு 5 நாள் தியானம் பண்ணா சார், எனக்கு வந்து இப்ப எனக்கு இந்த வலிலாம் இல்ல. எனக்கு இப்ப கண்ணு கொஞ்சம் பெட்டரா தெரிய ஆரம்பிக்குது. எனக்கு வயிறு இந்த செரிமானம் இப்ப கொஞ்சம் பெட்டரா இருக்கு அப்டின்னா, நீங்க உங்கள தியானம் செய்யும்போது, நீங்க இந்த ஹீலிங் இந்த டெல்டா ஸ்டேஜ்க்கு போறீங்கன்னு அர்த்தம். அடுத்தது காமா ஸ்டேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் யோகிகள் இல்லன்னா வந்து ரொம்ப இதுல இருக்கிறவங்களுக்கு,
அதாவது எல்லாத்தையும் மறந்து உங்களுக்கு என்ன நடக்குது, இந்த எம்ப்டினஸ். ஈவன் நம்ம வந்து இப்போ தியானத்தில் இருக்கும்போது என்ன சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியல சார். ஒரு 2 நாள் முன்னாடி கூட சொன்ன பார்த்தீங்களா, எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஒரு பார்ட்டிசிபென்ட் சொன்னார், எனக்கு சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாது, ஆனால் வந்து நீங்கள் பேசுகிறத கேட்க முடியுது, ஆனால் அது தூக்கம் மாதிரியும் தெரியல, சுத்தமாக என்னன்னு ஒன்றுமே தெரியல அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வந்து காமா ஸ்டேஜ். ஓகேங்களா? ஸோ கான்ஷியஸாகவும் உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்பீங்க, இந்த விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்குன்னு தெரியும், ஆனால் அது வந்து ஒரு ஒரு நிலை, அது வந்து காமா ஸ்டேஜ். ஸோ நம்ம தியானம் செய்ய வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு நம்மளோட மனம் வந்து இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து ஃபோக்கஸ்டு அட்டென்ஷன், அதாவது உன்னிப்பாக கவனிக்கிற ஸ்டேஜிலேருந்து அடுத்தது. ஸோ நம்ம நிறைய படிக்க ஆரம்பிப்போம், புக்கு படிக்க ஆரம்பிப்போம், நிறைய விஷயங்கள் நமக்கு தீர்வு கிடைக்கும், சொல்யூஷன் கிடைக்கும், நம்மளோட உடம்பு குணமாகும். ஏன்னா இது தியானம் பண்ண பண்ண நம்மளோட பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டேஜுக்கு வந்து போகும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய மனம் வந்து நம்ம தியானம் பண்ண பண்ண ஏன் எப்படி எதனால நம்ம வந்து ரிலாக்ஸாக இருக்கிறோம், எப்படி வந்து படிப்படியாக போகுது. நான் நேற்றே சொன்ன மாதிரி 10வது படியிலேருந்து ஒரே அடியாக ஒரு படிக்கு போயிட மாட்டோம், ஒவ்வொரு ஸ்டேஜாக போவோம். சில பேருக்கு வந்து ஆல்ஃபா ஸ்டேஜில் இருக்கும், சில பேர் கொஞ்ச நாள் போக 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 ஆல்ஃபாவிலேருந்து அடுத்தது கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். ஸோ அஃபிஷியலாக அந்த செஷன் நம்ம இப்போ முடிச்சுக்கிறோம். யாராவது வேலையோ இல்லைன்னா வேறு அடுத்த இது பண்ணணும் அப்படின்னா ஃபீல் ஃப்ரீ, நீங்கள் கிளம்பலாம். நம்ம இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஏதாவது ஒரு கேள்விகள், உங்களுடைய அனுபவங்கள் எதாக இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம், இல்லை உங்களோட பகிரலாம். உங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு இன்னைக்கு தியானம் அப்படின்றத நீங்களே அன்மியூட் பண்ணிக்கலாம், இல்லை ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், இல்லை மெசேஜிங் போடலாம். எப்படி இருந்துச்சு இன்னைக்கு உங்களோட தியானம்? அன்மியூட் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணலாம். இல்லை உங்களோட கேள்விகள், இன்னைக்கு கற்றுக்கின சில விஷயங்கள் எனக்கு இன்னும் இது இருக்குது. நீங்கள் இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நான் என்ன ஸ்டேஜில் இருக்கேன். ஒரு விஷயம் இன்னைக்கு ஃபுல்லாக ஒரு எக்ஸசைஸே நீங்கள் பாருங்கள். இன்னைக்கு தியானத்துக்கு அப்புறம் இன்னைக்கு போகிறதுக்குள்ள நான் எந்த ஸ்டேஜில் இருக்கிறேன் அப்படின்றத நீங்களே கண்டுபிடிக்கலாம். ரொம்ப கோபமான ஒரு சூழ்நிலையில் ஒரு இதில் இருக்கும்போது, ஓகே நான் இப்போ பீட்டா ஸ்டேஜில் இருக்கிறேன், ஹை பீட்டா ஸ்டேஜில் இருக்கிறேன். ஹை பீட்டா ஸ்டேஜில் இருக்கும்போது ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஓகே நான் இப்போ ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கிறேன், நான் படிக்கணும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன், நான் படிக்கிறதுக்கு புக்கு படிக்கிறேன் அப்படின்னா அப்போ ஆல்ஃபா ஸ்டேஜில் இருக்கீங்க. ஓகே நான் ரொம்ப ரிலாக்ஸ்டாக, எனக்கு வந்து தூக்கம் வரது, நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ் எல்லாமே எனக்கு வந்து பார்த்துருக்கோம். யாராவது உங்களுடைய எஸ் ஆரோ சார் மேடம், நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டீங்க, பேசுங்க. ஹலோ, சொல்லுங்க சார். என் பேர் சந்திரசேகரன். ஹலோ, சார் திருப்பி சொல்லுங்க. நான் மதுரையிலிருந்து பேசுகிறேன். சொல்லுங்க சார். என்னுடைய வயது 69 தான் ஆகிறது. ஓகே சார். இந்த ப்ரோக்ராம் இப்போதான் முதல் சேர்ந்து பயிற்று கொண்டு இருக்கிறேன். நான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்டில் வேலை பார்த்து ஓய்வு பெற்றவன். ஓகே சார். இந்த ப்ரோக்ராம்லும் நல்ல ஒரு அமைதியான மனதிற்கு நல்ல ஒரு என்ன சொல்றது, தியானத்தின் முன் நல்ல நல்ல மன அமைதி அடைகிறது. இதற்கு முன்னால் இந்த அளவு கூட பேச மாட்டேன், இப்பொழுது நல்ல ஒரு பேசக்கூடிய இது எனக்கு வளர்ந்திருக்கிறது. ரொம்ப ரொம்ப நன்றாக இருக்கிறது இந்த பயிற்சி. ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்யூ சார், உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் ஷேர் பண்ணது. தேங்க்யூ. தொடர்ந்து பண்ணுங்க, தொடர்ந்து உங்களுடைய அனுபவங்களையும் ஷேர் பண்ணுங்க. நிச்சயமா. நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி சார், தேங்க்யூ. எஸ் பிரியங்கா மேடம் சொல்லுங்க. Good morning.
இன்னைக்கு அனுபவம் கண்டிப்பா சொல்லி ஆகணும் அப்படின்னு. என்னன்னா சொல்லியிருந்தீங்க, நிறைய சிந்தனைகள் வருது, அதுக்கு லேபிளிங் மெத்தட் எவ்வளோ ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கும் அதே மாதிரி சிந்தனைகள் லேபிளிங் யூஸ் பண்ணும்போது திருப்பி திருப்பி அடுத்தடுத்து போகும்போது அதே சிந்தனைகள் வரல. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது. நெக்ஸ்ட் நிறைய படிச்சிருக்கோம். மெடிடேஷன் பண்ணும்போது வந்து டோபமைன்ஸ் இருக்கும். அந்த ஹார்மோன்கள் பத்தி டோபமைன்னா வந்து ஒரு அடிக்ஷன் ஹார்மோன் மாதிரி. செல்போன் பார்க்கும்போது வந்து அந்த டோபமைன் சுரக்குது. அதனாலதான் நம்ம செல்போன் இன்னும் பார்க்கணுங்கிற தூண்டுதல் இருக்குன்னு. மொத இன்னைக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மெடிடேஷன் இன்னும் கொஞ்ச நேரம் பண்ணலாமே, ஐயோ முடிஞ்சு போச்சா அப்படிங்கிற ஒரு ஃபீல் இன்னைக்குதான் கிடைச்சது. சோ அப்ப வந்து ஒரு நிமிஷம் கண்ணு. அப்போ அது இன்னைக்கு வந்து அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்தது. ஓ நம்மளுக்கும் இதை வந்து உணர முடிஞ்சது, நம்மளுக்கு இன்னும் தேவைப்படுதுங்கும் போது அந்த டொப்பமைன் நமக்கு கிடைச்சிருச்சு போல அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருந்தது. தேங்க்ஸ் சார், இந்த ஃபீலிங் கொடுத்த இந்த மெடிடேஷன், இந்த குரூப் எல்லா எனர்ஜிக்கும் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. டோப்பமைன்றது இன்ஃபேக்ட் நமக்கு ரொம்ப நல்ல விஷயத்துக்காக தான் இருக்குது. டோப்பமைன்ற கெமிக்கல் நமக்கு டோப்பமைன் இதெல்லாம் நீங்கள் அடுத்த வாரத்தில் வித்யா மேடம் பேசுவாங்க. டோப்பமைன், செரோட்டனின் அப்படின்ற கெமிக்கல் எல்லாமே நமக்கு தியானம் பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்காக சுரக்க ஆரம்பிக்கும். டோப்பமைன், செரோட்டனின், ஆனந்தமைட், என்டோர்ஃபின். ஸோ இந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே வந்து சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து தியானம் பண்ண 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 இது ரொம்ப நல்ல ஃபீல். அதுதான் நீங்கள் சொன்னீங்களே, இன்னும் கொஞ்சம் நேரம் பண்ணலாமோ அந்த மாதிரி அந்த பண்ணணும் அப்படின்றது. ரொம்ப சந்தோஷம் மேடம், ரொம்ப சந்தோஷம் உங்களோட அனுபவத்தை பகிர்ந்தது. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, லாஸ்ட் ஷேரிங் இல்லை லாஸ்ட் யாராவது கேள்வி ஏதாவது இருக்குங்களா? ஓகே, வேற ஏதாவது கேள்விகள் இல்லை வந்து அனுபவங்களை ஷேர் பண்ணணுமா? நம்ம இன்னும் ஒரு நிமிடம் இருக்கு. ஹலோ மாஸ்டர். ஓகே, எஸ் சார், சொல்லுங்க. மாஸ்டர், இந்த காமா மட்டும் 0 to 100 ஹெட்ஸ்ன்னு போட்டுருந்துச்சு, அது மட்டும் புரியல. மற்றதெல்லாம் டிக்ரீஸ் ஆகிட்டே வந்துருந்துச்சு, இது மட்டும் 0 to 100 போட்டுருந்தாங்க, ஹலோ, அது மட்டும் புரியல. புரியல, திருப்பி சொல்லுங்க சார். அந்த காமா மட்டும் ஹெட்ஸ் வந்து 0 to 100ன்னு போட்டிருந்தாங்க. ஓகே, ஆமா, அது வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வந்துருந்துச்சு, இது மட்டும் ஹையா இருந்துச்சு. ஆமா, இது வந்து எனக்குமே இருந்தது முதல்ல அதை பத்தி படிக்கும்போது. இது என்ன காமா மட்டும் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காமா ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா, இது எப்படின்னா வந்து அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஹை இதுல ஒரு 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 இந்த மொத்த பிரபஞ்சம் எப்படி இயங்குது அப்படின்றத பத்தியே வந்து உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த அதுதான் சொன்ன இந்த யோகிகள் அந்த இதுல இருக்க அவங்க இந்த ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா இந்த காமா ஸ்டேஜ்ல இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து கண்ணை மூடிட்டு அந்த எம்டினஸ் மனம் கடந்து அந்த ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும்போது இங்க என்ன நடக்குது, என்ன போயிட்டு இருக்குது அப்படின்றத வந்து எல்லாமே அவ்வளோ தெளிவாகவும் இருக்கும். அந்த ஒரு சுத்தி என்ன நடக்குது அப்படி போகுதுன்ற அந்த அவேர்னஸும் இருக்கும். அதே சமயம் அந்த 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 எம்டினஸ் சொல்லக்கூடிய அதாவது வந்து அந்த 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 இதுவும் இருக்கும். அதாவது வந்து அவங்களோட இதுவே வந்து ஒரு டிஃப்ரெண்ட். இதை வந்து மைண்ட் டு மேட்டர் என்ற புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் ரிசர்ச் பண்ணாங்க. ரிசர்ச் பண்ணும்போது பெரும்பாலும் இந்த யோகிகள்லாம் என்ன மாதிரி ஸ்டேஜில் இருக்காங்க, எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களாம் இந்த காமா ஸ்டேஜில் அதிகமாக இருக்கும், அந்த வேரியேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த காமா ஸ்டேஜில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எம்டினஸ், அதாவது இங்கே என்ன போயிட்டு இருக்குன்றத அவேர்னஸ் அந்த இது எல்லாமே இருக்கும். அதே சமயத்தில் வந்து அதை கடந்து அந்த இருக்கிற ஒரு ஸ்டேஜ் உங்களுக்கு. ஸோ அது வந்து இது வந்து காமா ஸ்டேஜ்ன்றது வந்து ஒரு ஆழமான ஒரு தியானம், கம்ப்ளீட்டான ஒரு ஆழமான தியானம். ஸோ அதனால அந்த ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தீங்கன்னா 0 to 100. புரிஞ்சுது மாஸ்டர்.
ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு இதே சமயத்துல இதே டைம்ல 6 மணிக்கு நம்ம மீட் பண்ணுவோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறோம். எந்த ஒரு கேள்விகள் இருந்தாலும் குரூப்ல உங்களோட போடுங்க. உங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய எப்படி போயிட்டுருக்கு? இப்ப சொன்னாங்க பிரியங்கா மேடம், எனக்கு ரொம்ப இந்த லேபிளிங் மெத்தட் நல்லா இருக்கு. இப்ப அடுத்து இத பத்தி லிசன் பண்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே இத வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம். நம்மளும் இத ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற ஒரு உத்வேகம் கிடைக்க ஆரம்பிக்கும். நம்மளும் இந்த பிரச்சனை இருக்குது. நம்மளும் இத ட்ரை பண்ணுவோம் அப்படின்றது. ஸோ அனுபவத்த ஷேர் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். மத்தவங்களோட அனுபவத்த நம்ம கேட்கும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கொஹரன்சி நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா? நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காவே அவங்களுக்கு இது நடக்குதா? நமக்கும் அப்ப நமக்கு நடக்கும். ஆ அவங்களுக்கு வந்து எண்ணங்கள்லாம் குறைய ஆரம்பிக்குதா? நமக்கும் இது ஓகே ஒரு ட்ரஸ்ட் வர ஆரம்பிக்கும். நம்மளோட அந்த ஒன்றிணைஞ்சு இருப்போம். ஸோ எல்லாரும் வந்து உங்களோட அனுபவத்த ஷேர் பண்ணுங்க. மத்தவங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ணுங்க. உத்வேகம் குடுங்க. ஸோ நன்றி, வணக்கம். நாளை மறுபடியும் சந்திப்போம். சொல்லும் நம்பாதே பரிதாபம் காட்டும் எந்த வர்க்கத்தோடும் இணையாதே உன்னாலே முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பாதே பொய் பரிதாபம் காட்டும் எந்த வர்க்கத்தோடும் இணையாதே உலகத்தின் வழி எல்லாம் வந்தால் என்ன முன்பே பிரசவத்தின் வழியை தாண்ட பிறந்த துணிச்சிறகே எழுந்து வா நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.